ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இது புனிதவல்லி, பெரியவல்லி, மண்ணுக்கு கிடைத்த மகத்தான நாள். தொடக்க நூலிலே அவள் வித்துக்கும் உனக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம் என்று ஆண்டவர் சாத்தானின் வடிவமாக இருக்கிற பாம்பிற்கு கொடுத்த சாபம் நிறைவேறிய நாள். சாத்தானுக்கு முடிவு கட்டப்பட்ட நாள், பாவத்திற்கு முடிவு கட்டப்பட்ட நாள். ஆண்டவர் சாவை அளித்து நமக்கு உயிர்ப்பை கொண்டு வர, சாவிலிருந்து நமக்கு விடுதலை தர ஆண்டவர் தன் உயிரை நமக்கு கையளித்த நாள். ஒரு முறை நான் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சிக்காக அந்த ஆலயத்திற்கு சென்றிருந்தேன். கர்தினால் நோலன் அப்பொழுது கர்தினாலாக அந்த வழிபாட்டை நடத்தினார்கள். அவர் வைத்த மறையுரை என்னை ரொம்பவும் கவர்ந்ததை பார்க்கிறேன். அந்த மறையுரையில அவர் இப்படியாய் சொல்வார், இயேசு இது போன்று கைவிரித்து சிலுவையில் தொங்குகிறதை நாம் பார்க்கிறோமே, அது நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? இது போதாதா? Is it not enough that I have given my life for you? என்னுடைய உடலை, என் உயிரை, எல்லாவற்றையும் உனக்காக கொடுத்திருக்கிறேனே, இது போதாதா? நீ என்னை நம்புவதற்கு, என்னை விசுவசிப்பதற்கு, நீ மனமாறுவதற்கு இதற்கு மேல் நான் என்ன செய்ய முடியும் என்று தன்னுடைய மறையுரையை அவர் ஆரம்பித்தார். Is it not enough that I have given my life? I have given all my life and all my power and I have shed all my blood for you. இது உனக்கு பத்தாதா? என் அன்பை நிரூபிக்க இது பத்தாதா என்று கேட்பார். இது போதாதா என்று. இதோ நாம் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில நாம் இருக்கிறோம். இதை ஏன் பெரிய வெள்ளி என்கிறோம்? இதை ஏன் புனித வெள்ளி என்கிறோம்? ஆக மாசுபட்டு போன ஆதி மனிதன், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவன் செய்த பாவம், அவன் பாவியாக ஆண்டவருக்குரிய நட்புறவிலே செத்து போனான். ஆக இந்த மரத்தின் கனியை நீ தின்னால் சாகவே சாவா என்று நாம் தொடக்க நூல் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே படிக்கிறோமே. அவன் ஆதாம் தான் சாகவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம். ஆக ஆதாம் கடவுளுடைய மகன் என்பது சாகவில்லை. கடவுளாக இருக்கிறார், தந்தையாக, அது சாகவில்லை. ஆனால் ஆதாமுக்கும் தந்தை கடவுளுக்கும் இடையே, அப்பாவுக்கும் மகனுக்கும் இருந்த அந்நியோன்யம், அவர்கள் பூங்காவனத்திலே ஒருவரோடு பேசிக்கொண்டு உலாவிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் தொடக்க நூலிலே படிக்கிறோமே. அந்த அந்நியோன்யமான கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த நட்புறவு அவனுடைய பாவத்தினால் செத்து போனது. அந்த நட்புறவை மறுபடியும் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்து அதற்காக அவர் பட்ட பாடு. ஆக சாத்தான் ஆண்டவரிடம் இப்படி ஒரு சவால் விடுகிறான். நீ என்ன பைத்தியக்காரனா? எல்லாம் உலகத்தையே படைத்த கடவுள் நீ, இவன் நன்றி இல்லாதவன் மனிதன். நீ எது செய்தாலும் இந்த சீடர்கள் உம்மோடு இருந்தவர்கள், ஒருவன் காட்டி கொடுத்தான், ஒருவன் மறுதளித்தான், எல்லாரும் உன்னை விட்டு விட்டு ஓடி விடுவார்கள். 5 அப்பங்களை பலிக்கு கொடுத்த அந்த மக்கள் எல்லாம் உன் பின்னால் வரமாட்டார்கள். நன்றி கெட்ட மக்கள், இவர்களுக்காக நீ ஏன் சாக வேண்டும்? நீ உன் வேலையை பார்த்து கொண்டு மகிமையோடு உன் தந்தையின் மாட்சிமையில் போயிரு என்று சொல்லி இயேசுவை கடவுளுடைய திட்டத்தை, தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற விடாமல், இந்த பாஸ்கா விழா நடக்க விடாமல் அவரோடு நல்லது செய்வது போல, எப்படி பாலைவனத்திலே வந்து 40 நாள் பசியோடு இருந்தவரை அவனுக்கு கீழ்ப்படிய வைக்க, அவன் கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று நல்லவனைப் போல, நன்மை செய்கிறவனைப் போல ஆண்டவரை சோதித்தானோ, அதுபோலவே கெத்சமனி தோட்டத்திலும் வந்து சோதித்தான். ஆகவேதான் இயேசு, தந்தையே நீர் விரும்பினால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலக்கடவட்டும், ஆனாலும் அடுத்த கணமே தூய ஆவியின் துணையோடு என் விருப்பப்படி அல்ல உம்முடைய விருப்பப்படியே நடக்கட்டும் என்று கடவுளுடைய திட்டத்தை அவர் எடுத்துக்கொண்டதை பார்க்கிறோம். ஆக இந்த நாளிலே ஆண்டவர் துன்புறும் ஊழியனாக பாரமான சிலுவையை சுமந்து, உங்களையும் என்னையும் சுமந்து, சிலுவையில் அந்த பாவத்தினால் வந்த சாபத்தை எல்லாம், இந்த உலகிலே ஆதாமுக்கு பிறந்த சாவுக்கு, செத்தவனுக்கு பிறந்த செத்த பிள்ளைகளாகிய நம் அனைவரையும் இந்த சிலுவையிலே அவர் வைத்து தன்னோடு அறைந்து, தன்னுடைய மரணத்திலே நாம் அனைவரும் பாவத்திற்கு சாக அவர் ஒப்பு கொடுத்த நாள். ஆக நாம் பாவத்திற்கு செத்து இன்று உயிர்க்க போகிற அவரோடு புதைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக புதைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் விதைக்கப்படுவதற்கு சமம். விதைக்கப்பட்ட எதுவும் அழிந்து போவதில்லை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியும், ஆனால் புதிய செடியாக உருவாகும். ஆக ஆண்டவர் கொண்டு வருகிற மீட்பு, ஆண்டவருடைய மரணம், இயேசு நமக்காக இறந்த நாள், இந்த புனித வெள்ளி நாம் அனைவருக்கும் உருக்கமான நாள்.
இன்று நாம் உபவாசம் இருந்து சுத்தபோசனம் இருந்து ஆண்டவருடைய மரணத்தை நாம் தியானிக்கிறோம். இது ஆண்டவர் மீது அனுதாபப்பட அல்ல, அல்லது அவருடைய பாடுகளை வரித்து கண்ணீர் வடிக்க அல்ல. கடவுளிலே நாம் கண்ணீர் வடித்தால் அவர் நம்மை பார்த்து சிரிப்பார். உன் கண்ணீர் எனக்கு எதற்கு? நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் பாவத்திற்காகவும் உன்னுடைய குற்றங்களுக்காகவும் நீ அழுது மனமாறி என்னிடம் வர வேண்டும். பாவி ஒருவன் மனமாறுகிற போதுதானே எனக்கு பெருமகிழ்ச்சி உண்டாகும். பாவிகளாகிய நீங்கள் மனமாறுகிற போதுதானே நான் பட்ட பாடுகளுக்கு பலன் உண்டு. நான் சந்தித்த எல்லா துன்பங்கள், கைவிடப்பட்ட நிலை, என் தந்தை கூட கைவிடப்பட்டதாக நான் கதறினேனே, எல்லாவற்றுக்கும் அர்த்தம் நீ மனமாறுகிற போதுதான் என்று சொல்லி நம்மை பார்த்து இது போதாதா, இன்னும் நான் உனக்கு என்ன செய்தால் நீ மனமாறுவாய், அப்படி நீ சொன்னால் அதையும் நான் உனக்கு செய்வேன் என்று கூறுகின்ற பெரிய வெள்ளியாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆழமான அன்பை, அகலம் நீளம் காண முடியாத அன்பை, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொன்னவர் இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்தவர் இவர் மட்டும்தான். ஆகவே நம் மீது கொண்ட அன்பினால், நம்மை நண்பர்கள் என்று அழைத்ததனால் நம்மை தீர்ப்பிடாமல், நாம் அழிந்து போய் விடாமல், நாம் மீட்கப்படுவதற்காக நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். உனக்காக நான் உயிர் கொடுக்கிறேன், எனக்காக நீ எதை கொடுப்பாய்? உன்னிடம் இருக்கிற பாவங்களை, உன்னுடைய பலவீனங்களை, உன்னுடைய மனதை திறந்து அங்கிருக்கிற அசுத்தங்களை எல்லாம் எடுத்து என்னிடம் கொடுத்து விடு. நான் வாழுகின்ற பரிசுத்தமான இடமாக, நான் உரைகின்ற பரிசுத்தமான இடமாக உன்னை நான் மாற்றுவேன். உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுவேன். என்னோடு மகிமையில் கொண்டு போய் உன்னை அமரச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் கடைசி ஆதாமாய், இரண்டாம் மனிதனாய் அவர் நமக்காக சிலுவையேற்று மரித்தனார். இந்த நாளிலே நாம் செய்கின்ற சடங்குகள் எல்லாம் நமக்கு சொல்லுவதெல்லாம் என்ன? ஆண்டவருடைய பாடுகளின் வரலாறை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். அது நீண்ட வரலாறு. ஆண்டவர் கடவுள் தந்தை என்ன திட்டமிட்டார், அதை இயேசு எப்படி நிறைவேற்றினார் என்பதையெல்லாம் ஆண்டவருடைய பாடுகளையும் வரலாற்றை கேட்டோம். அதற்கு பின்பு அவர் பாடுபட்ட சுருவத்தை எல்லோரும் முத்தி கொடுத்தோம். இந்த நாளிலே நாம் இயேசுவுக்கு முத்தம் கொடுக்கிறோம். நம்முடைய முத்தம் எப்படிப்பட்ட முத்தமாக, அல்லது யாருடைய முத்தத்தை போல் இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கலாம். இயேசுவுக்கு யாரெல்லாம் முத்தம் கொடுத்திருப்பார்கள்? குழந்தையை பெற்றவுடன் அன்னை மரியாள் 30 வயது வரை அல்ல, 33 வயது வரை உயிரற்ற உடலை மடி சுமந்த போது கூட இயேசுவுக்கு முத்தம் கொடுத்து கொண்டே இருப்பாள். தாயின் முத்தம் தனிவிதமான முத்தம், பரிசுத்தமான முத்தம், பாவமில்லாத முத்தம், எதையும் எதிர்பார்க்காத முத்தம், அதுவும் மாசில்லாத கன்னி அன்னை மரியாளுடைய முத்தம், பாவமே இல்லாத பரிசுத்தமான அமலோற்பு அன்னையினுடைய முத்தம். அதை ஆண்டவர் மகிழ்ந்திருப்பார். ஆனால் அன்னை கொடுத்த முத்தத்தை நீங்களும் நானும் கொடுப்பதற்கு நாம் மாசற்றவர்கள் அல்ல, நாம் பரிசுத்தமானவர்கள் அல்ல, நாம் பாவிகள். ஆகவே அன்னை கொடுத்த முத்தத்தை நாம் கொடுக்க விரும்பினாலும் அதற்கு நம்மிடம் தகுதி இல்லை. நாம் யாருடைய முத்தத்தை போல் கொடுக்கலாம்? யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தானே, அப்படி கொடுக்கலாமா? நாம் அந்த அளவிற்கு மோசமானவர்களும் அல்ல. ஆண்டவரை கைவிட்டு அவரை காட்டி கொடுக்கிற அளவிற்கு, அதுவும் முத்தமிட்டு காட்டி கொடுக்கிற அளவிற்கு நாம் சுயநலவாதிகளும் மோசமானவர்களும் அல்ல. யாரை போலதான் நாம் முத்தம் கொடுத்து ஆண்டவருடைய இந்த மரண நாளை, அவர் பாடுபட்ட சுருவத்தை, அதிலிருந்து வருகின்ற மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றால், மகதலா மரியா ஒரு நாள் விருந்து நடந்து கொண்டிருந்த இடத்துல யாருக்கும் பயப்படாமல் தாழ்ச்சியோடு போய் முழந்தால் படியிட்டு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய கண்ணீரால் பாதங்களை நனைத்து கூந்தலால் துடைத்து முத்தமலை பொழிந்து விலையுயர்ந்த வாசனை திரவியத்தை இயேசுவின் கால்களிலும் தலையிலும் தடவிய போது இயேசு சொன்னாரே, இவள் செய்த அன்பு செயல் உலகத்தின் கடைசி வரை நினைவு கூறப்படும் என்று. ஆகவே நம் பாவங்களுக்காக மனமருந்துவோம். நம் பாவங்களுக்கு மனமருந்தி நாம் பாவங்களை விட்டு விடுவோம் என்று உறுதி எடுத்து மகதலா மரியா போல இயேசுவின் பாதங்களில், அவருடைய காயங்களில் இந்த நாளில் முத்தி எடுப்போம். நம்பிக்கையோடு இருப்போம். நாம் இயேசுவோடு புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறோம். விதைக்கப்பட்டவர்கள் நாம். ஆண்டவரோடு முளைத்தெழுவோம். ஆண்டவரோடு முளைத்தெழுகின்ற அந்த நம்பிக்கையில் இருப்போம். நமக்காக ஆண்டவர் பாதாளத்தில் இறங்கி சென்றிருக்கிறார். அங்கே நமக்கு முன்பாக இறந்த எல்லாரையும், உங்களுக்கு விண்ணக கதவுகளை நான் திறக்கப் போகிறேன் என்று அவர் சொல்ல சென்றிருக்கிறார். அந்த சனிக்கிழமை ஆண்டவர் 3 நாளும் எங்கே இருந்தார்? அவர் உயிர்க்கிற வரை எங்கே இருந்தார் என்றால், நாம் விசுவாச பிரமாணத்தில் சொல்லுகிறோம், அவர் மரித்து
பாதாளத்தில் இறங்கி மரித்தோர்கள் எல்லாரிடமிருந்து அவர் மீட்டு கொள்ள மேலே உயிர்த்து வந்தார் என்று. ஆகவே இந்த நாள் நமக்கு இயேசு இறந்த நாள், துக்க நாள் என்றாலும் இது நம்பிக்கையின் நாள். ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுத்த நாள், நம்மையெல்லாம் மீட்ட நாள், நம்முடைய இரட்சியத்தை நாள். நம்முடைய குடிப்பழக்கம், நம்முடைய தீய பழக்கம், எதற்கெல்லாம் அடிமைப்பட்டிருந்தாலும் அடிமை சங்கிலிகளை ஆண்டவர் அறுத்து அவர் தூய்மையான இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய பாடுபட்ட சிறுவத்தோடு நம்முடைய தீமைகளை எல்லாம் புதைப்போம். நன்மைகளை எல்லாம் ஆண்டவரோடு சேர்ந்து உயிர்ப்பிக்க நம்மையே அர்ப்பணிப்போம். புனித வெள்ளி உங்களுக்கு புனிதங்களையும் ஆசீர்வாதங்களையும் மனமாற்றத்தையும் கொண்டு வருவதாக. ஆமென்.